6 ஆண்டுகளாக மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன். ரெகுலர், டைரக்ட் எந்த முறையில் முதலீடு செய்வது லாபம்? ஸோ ரெகுலர் பிளானுங்கிறது என்னன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா முதலீடு பண்றது. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இல்ல எந்த ஒரு பேங்க் மூலமா முதலீடு பண்றது. அதுல இண்டிவிஜுவல்ஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல்ஸ் பண்ண முடியும். இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரெகுலர் பிளான்லயும் பண்ண முடியும், டைரக்ட்லயும் பண்ண முடியும். இந்த ரெகுலர் பிளான்ல பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போகும், அவருக்கு ஒரு கமிஷன் போகும். சரி. டைரக்ட்னா நீங்களே ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்கீம்ல நான் முதலீடு பண்றேன், அந்த ஸ்கீம்ல நான் எப்ப எடுக்கணும் அப்படிங்கிற ரிசர்ச் நீங்களே பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடைய புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இதுல முதலீடு பண்ணணும், இப்ப நான் எடுப்பேன், எத்தனை நாள் வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நாலேஜ் இருந்ததுன்னு சொன்னா நீங்க டைரக்ட்ல நீங்களே வாங்கிக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்கு, வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி என்ன போகணும்னு தெரியாது, இந்த சமயத்துல நான் இப்போ என்ன ஒரே மாதிரி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி சட்டம் ஃபிட் ஆகாது. உங்களுக்கு ஒரு விதமா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா எடுக்கணும்னு இருப்பாரு, ஒருத்தருக்கு ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு இருப்பாரு. ஸோ ஒரே மாதிரி சைஸ் சட்டம் ஃபிட் ஆகுதுங்கிறதுனால எப்பயுமே முறை பண்ண போறேன்னு சொன்னா ஓரளவுக்கு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ற வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமா பண்றது நல்லது. இவ்வளவுதான் வித்தியாசமா சார்? வேற என்ன வித்தியாசம்? வித்தியாசம் வந்து எக்ஸ்பென்ஸ். இப்போ வந்து ஒரு ஃபண்டுக்கு வந்து ஒரு ரூபாய் ஒரு 1% எக்ஸ்பென்சஸ்னு வச்சுங்க. இப்போ இந்த டைரக்ட்ல போட்டாருன்னு சொன்னா அதுல வந்து 40 பைசா இல்ல 50 பைசா தான் இருக்கும். சரி. வேறஸ் ரெகுலர்ல போடும்போது அவருக்கு வந்து 1% இருக்கும் எக்ஸ்பென்ஸ். ஓகே. விச் மீன்ஸ் 0.5% ஆர் 0.6% என்ன பண்ணுவார்னா ரெகுலருக்கு அவர் ஜாஸ்தியா பே பண்ணுவார். ஓகே. யார் மூலமா வாங்கினா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா வாங்கினா. ஸோ அந்த 0.5 அந்த 0.6 வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ் பண்றாரு இல்லையா, எந்த ஸ்கீமை சூஸ் பண்றாரு, அந்த கஸ்டமரை வந்து கேவிசி பண்ண வைப்பாரு, அந்த கஸ்டமரோட 10 வருஷம் 15 வருஷம் பயணிப்பாரு, அந்த கஸ்டமருக்கு வெல்த் பில் பண்ணுவாரு, அதுக்கு உண்டான சார்ஜஸ் தான் அந்த 0.5 0.6.